வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார். இந்த நிகழ்வுக்கு, இந்த பேச்சுக்கு தொடர்ந்து பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி நடக்குது, முதலிடம் என்னைக்கும் திமுக தான் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக அதிமுக நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்துடுவோம்னு சொன்னவங்க இன்னைக்கு எதிர்கட்சி ஆயிடுவோம் அப்படின்னு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பட்டியலிட்டார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி நடக்குது, அந்த போட்டி விஜய் விசஸ் இபிஎஸ்ஆ இல்லை விஜய் விசஸ் அண்ணாமலையா நடக்குது என்கின்ற விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். ஆனால் தொடர்ந்து அதிமுக சொல்றது நாங்கள் பாருங்க 200 இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை சொல்லுவது 5 முனை போட்டி அப்படின்னு ஒன்று வர்றப்போ அரசியல் களமே மாறும். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு 45% கீழே வாக்கு போயிடுச்சுன்னா அது மாறும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டில் 2026 2ஆம் இடத்துக்கு தான் போட்டியா, முதலமைச்சருடைய கணக்கு சரியா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாவல் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து தாவேகாவிலிருந்து பேராசிரியர் திரு சம்பத்குமார் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் திரு சம்பத் அவர்கள்ட்ட முதல்ல ஆரம்பிச்சலாம். திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு விஜய் சொன்னது 2ஆம் இடத்துக்கான போட்டியா? ஏன்னா தொடர்ந்து விஜய் திமுகவுக்கும் தனக்கும் போட்டின்னு ஒரு நேரடி போட்டியை வாய்மொழியாக உறுதிப்படுத்துறது மூலமா 2ஆம் இடத்துக்கு தான் அவர் முயற்சிக்கிறார் அப்படி பார்வைகள் முன்வைக்கிறாங்களே. அதாவது தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட மாற்றங்கள் ஏற்படும் என்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், முதலிடத்தில் இருக்கிறோம் என்று பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். ஆனால் வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த முடிவுகள் வெளியாகின்ற சமயத்தில் தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழும். அந்த 2வது இடத்திற்கு திமுக அதிமுக கூட்டணிகள் அல்லது இதர நாம் தமிழர் உள்ளிட்ட இதர கட்சிகள் வேண்டுமானால் போட்டியிடலாமே தவிர முதல் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை, மக்களுடைய நம்பிக்கையைத்தான் எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரை, எங்கள் தலைவரை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் தனிப்பெருமையுடன் ஆட்சியை பிடித்து, சார் அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், ஆர்வமா இருக்கலாம், ஆதாரம் வேணுமே சார். இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஏன் அதிமுக 2ஆம் இடம் அப்படின்றோம்னா அதிமுக வாங்கின 34% வாக்குகளை சொல்றோம், பாஜக வாங்கின வாக்குகளை சொல்றோம். தாவேகாவுடைய வாக்கு என்ன சார்? எதுவுமே தெரியாது. இல்ல, இப்போ நீங்க கடந்த தேர்தலில் ஒரு கட்சி பெற்றிருக்கிற வாக்கை அடுத்த தேர்தலில் அவர்கள் பெறுவார்கள். உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் பெறுவார்கள், அல்லது சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை நாடாளுமன்றத்தில் பெறுவார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அரசியலில் கணிக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலில் பெறுவார் என வெற்றி பெற்ற அதிமுக அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுதே நாளை நமதே 40 நமதே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதை நாம் மறக்க முடியாது. எனவே தமிழக வெற்றி கழகம் என்பது இதற்கு முன்பு எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிடாமல் இருக்கலாம், எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளது தேதியில் நாங்கள் கட்சி தொடங்கி இந்த ஒரு ஆண்டிற்குள் எடுக்கப்பட்டு வருகின்ற பல்வேறு சர்வேக்களில், ஆய்வுகளில் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது, அந்த விகிதம் என்பது, எங்களுடைய ஆதரவு என்பது கூடிக்கொண்டே வருகிறது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது. 2026க்கு அப்புறம் பாருங்க, இன்னும் எங்களுடைய தலைவருடைய கள செயல்பாடுகளுக்கு பிறகு, எங்களுடைய மண்டல மாநாடுகளுக்கு பிறகு, மக்கள் சந்திப்புக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே மக்கள் மனதிலே மாற்றம் ஏற்பட்டு எப்போது தேர்தல் வந்தாலும் நாங்கள் தனிப்பெரும்பான்மை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை. சரி, அப்போ நீங்க சொல்றீங்களா இன்டர்னலா எங்களுடைய கணிப்பு மக்களை பார்க்கறோம்ன்றீங்களா? தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு சார்? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சர்வே பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த முதலமைச்சராக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் 18% ஒரு சி ஓட்டர் சர்வே வந்திருக்கு. இப்ப 18% ஒரு புள்ளி விவரம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்பொழுது எங்களுக்கு 20% வாக்குகள் இருப்பதாகத்தான் எங்களுடைய தரவுகள் கூடுது. இன்னும் 10 மாதங்களுக்கு பிறகு இந்த சதவீதம் வெற்றிக்கு தேவையான, தனி பெரும்பான்மைக்கு தேவையான சதவீதமாக மாறும். எந்த விதமான கூட்டணி கட்சியோட தயவும் இல்லாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து நாங்கள் போட்டியிட்டால் கூட
வெற்றிக்கு தேவையான அந்த சதவீதத்தை நாங்கள் பெறுவோம். அந்த புள்ளி உரங்கள் வந்து நம்ம மாறலாம், அது கூட குறைய இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி தமிழ்நாட்டுல 35% மேல வாங்கினவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கதா புள்ளி விவர டேட்டா சொல்லுது. சரி, உங்க கணக்கு 20% வைங்க. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 10 மாசத்துல 15% ஏறும். 20% நிச்சயம் இது டபுளா மாறலாம். எங்களுடைய கணிப்பு என்னன்னா இது டபுளா கூட மாறலாம். அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய தோழர்களுடைய உழைப்பு இருக்குது, எங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் இருக்குது. எங்கள் தலைவர் ஏற்கனவே அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சேர்ந்து வந்து அவர் ரீச் ஆன ஒருத்தர், ஒரு தனி பெரும்பான்மையோட சக்தியாக நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறை அரசியல்ல இதுவரைக்கும் அரசியலுக்குள்ளேயே செயல்படாதவர்கள் இன்னைக்கு அரசுக்குள்ள வராங்க. இதுவரைக்கும் வெறுமனிய ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு தொண்டர்களாக ஒரு ரசவாத வித்தையை எங்கள் தலைவர் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு ரசவாதியாக மாறி இருக்கிறார். அதனால் இன்னும் வாக்களிக்கவே செல்லாதவர்கள் கூட வாக்களிக்க வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. புதிய தலைமுறை வாக்காளர்கள் எங்களை நோக்கி வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் மீதும் எங்கள் கொள்கைகள் மீதும் எங்கள் தோழர்களுடைய உழைப்பின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, கேட்போம். நான் திரு சஃபி சுலைமான் களத்தில் எங்களுக்கு ஒரு எழுச்சி இருக்குது, நாங்கள் பார்க்குறோம் நேரடியாக அப்படின்றாங்க. இன்னும் சொல்லணும்னா வீட்டுக்கு ஒருத்தர் விஜய் ரசிகராக இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றாங்க. குடும்ப அட்டை கணக்குப்படி பார்த்தா 2 கோடி கணக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கணிக்கிறது நாங்கள் 30 இல்லை 40 கூட வாங்குவோம் அப்படின்றாங்க. அது ஏன் 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்க சார் தவறாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 100% அவங்களே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100% பார்த்தீங்கன்னா விஜய் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு ரசிகர் இருக்காங்கன்னா 100% இருப்பாங்க சார். உண்மைதானே சொல்றாரு. 100% விஜய் ரசிகர்கள் பிராக்டிகலா நம்ம பேசுறோம். வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருப்பாங்களா? இல்ல கரெக்ட் சார். பிராக்டிகலா நான் சொல்றேன். வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருங்க. நீங்க பேசும்போது நான் தலையிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது சரி, வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருந்தாக்கா அப்ப வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்க மாட்டாரா? வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகர் இருக்க மாட்டாரா? வீட்டுக்கு ஒரு கமல் ரசிகர் இருக்க மாட்டாரா? என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கிரவுண்ட்ல இவங்க வர முடியுமா? See, I just want to know. Politics is not about framing in the screen. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃப்ரேமிங் இந்த ஸ்கிரீன் வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. இவங்களுடைய அணுகுமுறையே தவறா இருக்குது. இவங்க வந்து ஏதோ ஒரு அனுமானத்தில் இருக்கலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் நாட் வாட் தே திங்க். அவங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எதுவுமே நடக்காது. வீட்டுக்கு ஒரு ரசிகரோட ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கணும்னா சிரஞ்சீவி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். யாரு? சிரஞ்சீவி. என்டிஆரோட பார்க்க கூடாது. இல்ல சார், நான் சிம்பிளா சொல்றேன். என்டிஆரோட பாருங்க. நான் வந்துறேன். எங்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சிரஞ்சீவி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். அப்ப சிரஞ்சீவி ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகல? நம்ம கேட்போம் இல்லையா? ஏன்னா சிரஞ்சீவிக்கு கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ல ஃபேன்ஸ் இருந்தாங்க. 5 ஸ்டேட்டுக்கு மேல ஃபேன்ஸ் இருந்தாங்க சிரஞ்சீவிக்கு. அவரே இந்த மாதிரி சொன்னது இல்ல. வீட்டுக்கு ஒரு ரசிகர்கள் நாங்க 20% இல்ல டபுளா வருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல் திஸ் பேசிக் திங்ஸே அங்க ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை சார். ஒரு மெச்சூர்ட் பர்சன், he has been overcome so many things in his life. மிஸ்டர் விஜய் அவரை சொல்றேன். அவருக்கு இந்த பேசிக் விஷயம் புரியாம இருக்குது உண்மையிலே ஆச்சரியம் தான். காரணம் என்னன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸை இவங்க they are seeing in one another aspect. எம்ஜிஆர், சிவாஜி, விஜயகாந்த், கமல்ஹாசன், விஜய் இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்டே வேற. அவங்க பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட் என்னன்னா காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், அந்த ஆஸ்பெக்ட்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். இங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா இல்ல, அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இருந்தாங்க, அவங்க கூட நடிச்சாங்க, அவங்க சிஎம் ஆயிட்டாங்க, நம்மளும் அதெல்லாம் வந்துட முடியும். இதெல்லாம் வந்து நடக்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து கொண்டு போனார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எடுத்துங்க. காங்கிரஸ் இருந்து பிரித்தார், திமுகவில் இருந்து பிரித்தார், மீண்டும் அவர் காங்கிரஸுக்கு போகல. பாயிண்ட் இஸ் தட் திமுக அதிமுக ஆரம்பிச்சா தவிர அவர் தொண்டர்களோட காங்கிரஸுக்கு போல. காரணம் என்னன்னா அப்பதான் திமுக ஆட்கள் அவருக்கு வரும். எம்ஜிஆரோட ஒப்பிடலனா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட அரசியல் வரலாறு இருக்கு. அதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ ஆயிட்டார், அமைச்சரா வரலாம். அதுதான் சொல்றேன். என்டிஆருக்கு நடந்தது கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 82 ஆரம்பிச்சு 83 ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஏன் நடக்காது? அது நடக்காது. ஏன்னா ஆந்திர பிரதேசத்துடைய பொலிட்டிக்கல் சினாரியோ, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இஸ் டிஃபரெண்ட். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இஸ் டிஃபரெண்ட். இவங்க அதான் சொல்றேன் இல்லையா, என்டிஆருக்கே ஆனது சிரஞ்சீவிக்கு ஆகல. அங்கேயே எடுத்துங்க நீங்க. See, all these things you should compare. ஒரு சி ஓட்டர்ஸ் உடைய இது மட்டும் வந்துருச்சு, அதனால எங்க இருக்கு வந்து நாங்க டபுளா வந்துருவோம். அதே மாதிரி மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்குன்னு சார் சொன்னாரு. இன்னொன்னு வேற சொன்னாரு, தனிப்பெரும்பான்மை ஆட்சி நாங்க அமைக்க போறோம்னாரு. குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஆனா நான் சும்மா இருந்தேன். என்னன்னா நாங்க சர்வே பண்ணிட்டோம், நாங்க எடுத்த ஆய்வுல வந்து இவ்வளவு இருக்குது. என்ன சர்வே பண்ணாங்க? என்ன சார் அவர் மொத்தமா பாலிடிக்ஸ் உள்ள வந்து பேசினதே 5 மணி நேரம் சார் பேசியிருக்காரு.
பொலிட்டிக்ஸ் உள்ள வந்தப்புறம் திரு விஜய் அவர்கள் 5 மணி நேரம் தான் மொத்தமா பேசி இருக்காரு. இந்த 5 மணி நேரத்துல சாமானிய மக்களுக்கு விஜய் பற்றி என்ன தெரியும்? பேச்சு மட்டுமே போதும். அப்படி பேசினா நிறைய பேசியிருக்கார் சீமான். இல்ல நான் சொல்றது எவ்வளவு ரீச் ஆயிருக்காரு சார். பேச்சுங்கிறது நீங்க vocabulary பொலிட்டிக்கல் I'm talking about addressing people. Addressing people is different. இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒன் வே மோஷன் பேசுறது ஸ்பீச் கிடையாது. Addressing the people, அதாவது people உடைய வாய்ஸா பேசுறது. Speaking on the sense of people's voice. People's voice-ஆ விஜய் எவ்வளவு பேசியிருக்காரு, என்ன பார்த்திருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு? இப்போ கேட்ட சொல்லுவாங்க 2000 இப்போ சாரே சொன்னார் 2026 அப்புறம் பாருங்க. 2026 அப்புறம் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. பிகாஸ் இல்ல நான் முடிக்கல. அதாவது அதுவும் இப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு சில நுவான்சஸ் பொலிட்டிக்கல் என்ன பண்றாங்கன்னா, புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்காங்க. இது இன்னொரு மிகப்பெரிய புரளி. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா they are almost into the 30s and 40s. They are almost in the 30s and 40s. இவங்க வந்து புதிய தலைமுறை வாக்காளர் சொல்லவே முடியாது அவங்களால. இன்னொன்னு புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்களா சார்? இல்ல அவங்க மட்டும் தான் சொல்ல முடியாதுல்ல. அவர் சொன்னது இதுதானே, புதிய வாக்காளர் எங்க அவங்க சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் புதிய தலைமுறை வாக்காளர்கள் மிக தெளிவா இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது. They know what is happening in தமிழ்நாடு. அதாவது கம்பேரிட்டிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடோட டெவலப்மெண்ட், தமிழ்நாடோட இப்போ இருக்கிற இண்டிசஸ்ல எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை விட உங்களை விட என்னை விட சாதாரண இப்போ இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட தெரியும். ஏன்னா காலை உணவு சாப்பிடுறது அந்த குழந்தை தான். இந்த 4 புதவன் ஸ்கீமுக்கு அந்த குழந்தை தான் போகுது. முக்கியமா தமிழ் புதவன் உட்பட. அதாவது அதிலும் ஒரு படி மேல போய் சொல்றேன். அதிலும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இவங்க எல்லாம் ஓட்டரானா இன்னொரு 5 வருஷம் வேணும் சார். நீங்க எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றேன். எலெக்ஷன்ல இல்ல, அதுதான் சொல்றேன் நான். என்னன்னா புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு தெரியும்னா அவங்கள ப்ரிப்பேர் பண்ற இதுலயே தமிழ்நாடு இருக்குங்கற. we are preparing them from the start. அதுதான் முக்கியம். ஓகே திரு சம்பத், விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அப்படின்றதே ஒரு 5 மணி நேரம், ஒரு 5 ஸ்பீச் அப்படின்னு சொல்றார். 5 ஸ்பீச் எப்படி ஒரு ஆட்சியை பிடிக்கும்? அதாவது நிறைய பேர் வந்து ஒரு தவறான ஒரு விமர்சனத்தை எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் மீது வைக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கட்சி தொடங்கி 1 ஆண்டு தான் ஆகிறது, அவர் பேசி சில மணி நேரங்கள் தான் பேசியிருக்கார் அப்படின்னு. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தான் சினிமாவில் நடிக்க வந்ததிலிருந்து தொடர்ந்து மக்களோடு களத்தில் இருந்திருக்கிறார். அது அனிதா மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த ஆண்டு பெய்த அந்த மழை வெள்ளத்தின் போது பாதிப்பின் போதும் சரி, மக்களிடத்திலே அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்காக எப்போதுமே குரல் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி என்பவர் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுகளுக்கும் தன்னுடைய கருத்தை கூற வேண்டும். ஒவ்வொரு சமயத்திலையும், அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து 2000 பணம் நோட்டு மதிப்பிழப்பு சமயத்திலும் சரி, எப்பொழுதுமே எங்கள் தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், களத்தில் இருந்திருக்கிறார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. என்னன்னா, எவ்வளவு நேரம் மேடையில பேசுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசுகிற அண்ணன் வைகோ, சமகாலத்தில் அதிகமாக பேசிக்கொண்டு போகிற அண்ணன் சீமான். பேச்சு எவ்வளவு நேரம்? அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுக்குமொழியில் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் கிடையாது. பேப்பரை பார்த்து தான் படிக்கக்கூடிய சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் பேசணும், எத்தனை மேடைகள்ல பேசணும், இதெல்லாம் கணக்குல கிடையாது. என்ன கொள்கைகளை முன்வைத்திருக்கிறோம், அவருடைய அரசியல் வாழ்வு என்ன, விஜய் அரசியல் வாழ்வு என்ன போட்டிருக்கிறோம். இல்ல, அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது நான் இதை சொல்ல, கட்சி தொடர்புக்கு முன்பு இருக்கக்கூடிய தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியலை ஏன் பார்க்கல? நீங்க தேர்தலுக்கு, அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு இருக்கக்கூடிய அரசியல் நீங்க பார்க்கிற எல்லாருமே ஏன் கட்சி ஆரம்பிப்புக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு நடத்திய பல்வேறு வகையான செயல்பாடுகளை ஏன் கணக்கில் எடுத்துக்கூடாது? ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை லிஸ்ட் அவுட் பண்ணி கார்கே மூலமா ஒரே ஒரு குறுக்கீடு, விஜய் மக்கள் மன்றமா இருக்கும் போதே வச்சுக்கோங்களேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். ஒரு 5 செயல்பாடு தமிழ்நாடு மக்கள் சார்பாக 5 செயல்பாடு. நீங்க 30 வருஷம் சொன்னீங்க, நீங்க 30 வருஷம் வேண்டாம், கடந்த 5 வருஷத்துல மக்களுக்காக 5 செயல்பாடு சொல்லுங்க. விஜய் முன்னணி பண்ணாரு. நீங்க இங்க பாருங்க, இல்ல இப்ப இதே ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த இந்த விஷயத்தை நீங்க வரலாறு நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. எந்த வரலாறு நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அண்ணா முதலமைச்சர் ஆகும் பொழுது அவர்கிட்ட இருந்த கூட்டம் எவ்வளவு, அன்றைக்கு அவர்கள் செயல்பட்ட அந்த செய்த செயல்கள் என்ன, 1965 நடந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் ஆட்சிக்கு வந்தது. அதுல நீங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார், இல்ல ஒரு நிமிஷம், நீங்க கலைஞருக்கு வேணா வந்து இரண்டாவதா இருக்கலாம் சார். ஒரு நிமிஷம் நீங்க முதல்வர் வந்து எப்படி பேசுவாருங்கறத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க.
அது தவறு. அத வந்து கார்கே சொன்னாரு. பட் எனக்கு தெரிய வேண்டியது 30 வருஷமா உங்களுடைய கட்சி தலைவர் அரசியல் களத்தில் இருக்காருன்னு நீங்க ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க. அது என்னன்னு மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இது குண்டு இல்லையே. இல்ல அது மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லுங்க. இல்ல வயசு 48 50 விஜய் 20 வயசுல அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. விலையில்லா மருந்து ஒரு நிமிஷம் தொடர்ந்து மக்களை சந்தித்து என்ன நலத்திட்ட செஞ்சாரு? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. கலந்து கொண்ட போராட்டங்களை நீங்க போய் பாருங்க. எந்த போராட்டம்? என்ன போராட்டம் கேக்குறேன். தலைவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் நீங்க எத்தனை? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன். சஃபி, அவர் சொல்லுங்க. அவர் வெளிய இருந்து பேசுங்க. போராடலையா? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராடலையா? என்ன போராடினார்? எங்க நீங்க போராடினார்? விஷயத்தையுமே நீங்க தரவுகளை எடுத்து வராம இல்ல சார், தரவு நீங்க தான் சொல்லணும். தலைவர் எதுவுமே பண்ணல. சார், தரவு நீங்க தான் சார் சொல்லணும். அளவுக்கு எங்க தலைவர் கிடையாதுங்க. இல்ல சார், அவர் அண்ணன் பேசிட்டே உதயநிதி போறாரு. அளவிற்கு எந்த விதமான Sound, பின்புலமும் please. இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு போறாரு, நேரடியாக எம்எல்ஏ ஆகுறாரு, நேரடியாக அமைச்சராகிறாரு, யாரு? நேரடியாக துணை முதலமைச்சராகிறாரு. யார் அவரை ஆனது? கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நிறைய நீங்க 30 வருஷமா இல்ல உங்க வாசகம் 30 வருஷமா உங்க தலைவர் அரசியலுக்கான சொன்னீங்க. நீங்க சரி, என்ன செஞ்சாரு தமிழ்நாடு சொல்லுங்க. மக்கள் 30 வருஷமா என்ன பண்ணாரு? அப்பாற்பட்ட அரசியல் இருக்காங்கன்னு சொன்னேன். நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. அரசியலில் 2 வகை இருக்குது. ஒன்னு பெரியார் என்னது? முன்வைத்த தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல். அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக எங்க தலைவர் அதான் செய்தாரு. என்ன பண்ணாரு? இப்போது தேர்தலுக்கு நாங்கள் அப்பாற்பட்ட அரசியலே வச்சுக்கோங்க அண்ணா சார். முன்வைத்திருக்கக்கூடிய அதுவே தேர்தல் நான் அரசியல். ஒத்துக்கிறேன். இந்த 2 தேர்தலுக்கு பெரியார் அப்பாற்பட்ட அரசியலே உங்க அண்ணாவுடைய இல்ல, அரசியல் இல்ல, இல்ல, விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா செஞ்சதெல்லாம் அஞ்சு சொல்ல சொன்னேன். 5 தான் கேட்டேன் நான். சரி 3 சொல்லுங்க. 3 எங்க நான் அதான் தெளிவா சொல்றேங்க. இங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, மக்களுடைய சொல்லுங்க. அதாவது இப்ப இங்க கல்விக்காக உதவி இருக்காங்க, மருத்துவத்துக்கு உதவி இருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு அந்தந்த சார் மாவட்டங்களுடைய ஒரு டேட்டா காமிங்க. ஒரே ஒரு டேட்டா காமிங்க. என்ன சார் அவர் டேட்டா? விஜய் டேட்டா சார், இல்ல, இல்ல, எத்தனை இல்ல, டேட்டா இல்ல, வருது? இல்ல, இல்ல, எத்தனை பொதுவா டேட்டா வருது? நீங்க தெரியாம பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இல்ல சார், இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் நான் 30 வருஷத்துக்கு உள்ள நீங்க சொன்ன மாதிரி Please refer the activities of EMI. இல்ல சார், ஒரு நிமிஷம். Please சார், go சார், through last the ஒரே ஒரு point. past சார், activities of இல்ல, இல்ல, EMI. இல்ல, இருங்க, இருங்க சார், சார். சார், ஒரு நிமிஷம். சூர்யா அவர்கள் வந்து இத்தனை பேர் உதவி பண்றாருன்னு டேட்டா இருக்குது. இத்தனை மருத்துவ உதவி பண்ண டேட்டா இருக்குது. விஜய் அவர்கள் சூர்யாவை அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாவோ ஏதாவது பண்ணிருக்காரா? அகரம் ஃபவுண்டேஷனுக்கு செயல்படுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கல்வி மக்கள் பயிலகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், விலையில்லா மருந்தகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், முட்டைப்பால் திட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். எதுவுமே தெரியல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு தலைவரை விமர்சிக்க முன்னாடி அவரை பற்றி ரெஃபர் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரொஃபசர், ஓகே சஃபி, ஓகே சஃபி, ப்ளீஸ் இல்ல விவாதம் இங்கே நிப்பாட்ட வேண்டாம். விவாதிப்போம், மற்றவர்கள் விவாதிப்போம். நான் வரேன் திரு பாவலன். ப்ரொஃபசர் நான் திரும்ப வரேன். எதையுமே தெரியாம இல்ல நான் திரு பாவலன் நீங்க உங்களுடைய எதிரியை ஃபிக்ஸ் பண்றது இல்லையா? திமுக இந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய அப்படின்னு பாஜக ஒரு எதிரியா ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுபோல இந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்த தேர்தல். அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒவ்வொருத்தரையும் தங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆளுங்கட்சியா நாங்களா, ஆளுங்கட்சியா அதிமுகவா, ஆளுங்கட்சியா தாவேக்கவா அப்படின்னு தான். அதை தவறுன்னு சொல்ல முடியுமா? கேட்டா 2ஆம் இடத்துக்கு போட்டி அப்படின்னு திரும்ப சொல்றேன். நேற்று எங்கள் கட்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு நடைபெற்றது. தேர்தல் அங்கீகார அந்த விழாவில் பேசும்போது தலைவர் அவர்கள் மிக தெளிவாக வந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன அப்படின்னா வந்து 2ஆம் இடத்திற்கு ஏன்னா வந்து ஆளுகின்ற திமுக அரசு மறுபடியும் வந்து வெற்றி பெறும், விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறக்கூடிய இந்த அணி வெற்றி பெறும் அப்படின்றது இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. 2ஆம் இடத்திற்கு வந்து நாங்கள் தான் அப்படின்றத இன்றைக்கு வந்து இபிஎஸ் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு விஜய் வந்து போட்டியே திமுகவுக்கு எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். சொன்ன பிறகு இப்போ இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் 2ஆம் இடத்தை வந்து விஜய் கொண்டு வச்சுட்டாங்க, 3ஆம் இடத்துக்கு அதிமுக கொண்டு போகிறாங்க. அப்போ அதிலிருந்து நாங்கள் என்ன எங்களுடைய கருத்தை விசிகாவின் கருத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போட்டி வந்து எங்களுக்கு இல்லை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் உருவாக்கியிருக்கோம், நாங்கள் மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றிருக்கோம், நாங்கள் வந்து அடுத்த முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம். ஆனால் போட்டி என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் அல்லது பாஜகவிற்கும் அப்படின்றத வந்து எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இதில் என்னென்னா 65 எம்எல்ஏக்கள் பெற்ற அதிமுக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய இடத்துல இருக்குது. ஏற்கனவே இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக வந்து 5 ஆண்டு காலத்தில் எடப்பாடி பேசுவதற்கு முன்பு நிறைய இடங்களில் வந்து அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தார். வலிய வந்து தங்களை 2ஆம் இடத்திற்கு நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதை முறியடிக்கிற வேலையை வந்து அதிமுக செய்யலை, எடப்பாடி செய்யலை. இப்போ அதிலிருந்து வரக்கூடிய இந்த விளைவு தான்
இரண்டாம் இடத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்றது சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு. இப்போ இவங்க என்ன அப்படின்னா சும்மா அந்த மழைக்காலத்தில் தவளைகள் கூச்சலிடுவது போல தான் நாங்கள் தான் அடுத்து 2026 ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா அந்த சின்ன பிள்ளைகள் வந்து மணல் கட்டி விளையாடுறது சொல்கிறாங்களா, அது மாதிரி தான் இவங்களுடைய தமிழக வெற்றி கழகம். பேசலாம், ஆவேசமாக என்ன வேணாலும் பேசலாம். சீமான் பேசாத பேச்சா இல்ல நீங்களே சொல்றீங்க 2ஆம் இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்றீங்க. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கவங்க முதல் இடத்துல இருக்கவங்க கூட தானே போட்டி போடுவாங்க. 2ஆம் இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நான் சொல்லல, சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல சொல்றாங்க. இல்ல அதான் சம்பத் சொன்னாரு அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. கருத்து கணிப்பு நிறைவேறாது. ஏன்னா அதிமுக என்பது கடந்த ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி, நிறைய தேர்தலை சந்தித்த கட்சி, அதாவது தமிழக அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தை வந்து நிரூபித்த கட்சி. அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் 65 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. அந்த கட்சி எப்படி வந்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படும்? தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் அவங்களுக்கான ஒரு வாக்கு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க அதிமுக. அப்படி இருக்கின்ற இடத்துல நீங்கள் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல் வந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ 2026 தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 2 ஆண்டு காலமாக நடைபெற்ற தேர்தலில் ஏன் நீங்கள் பங்கெடுக்கலை? எப்போ உங்களோட நிலைப்பாட்டை கூட நீங்கள் சொல்லவே இல்லை. இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டாங்க எங்கள் நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தல் தான், இடைத்தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ பங்கேற்க மாட்டோம்ட்டாங்க. அதைத்தாங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்றது என்ன? அதில் என்ன இருக்குது? ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டால் தேர்தல் களத்துக்கு வர்றதா ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடாக இருக்கணும். நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம், யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். நாங்கள் 2026 தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அனைத்தையும் நாங்கள் வந்து வார்த்தை ஜாலத்தில் பேசுவோம் அப்படின்னா இது வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ இவர் நீங்கள் வந்து நேற்று அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழுவில் விஜய் பேசுனதை பார்த்துருப்பீங்க. இப்போ இதை பார்த்து இந்த விசில் அடிக்கிறது, கை தட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக அந்த கட்சி இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோன்றும். ஆனால் சீமான் இதை விட வந்து உற்சாகமாக பேசியிருக்காரு, மேஜையை தட்டி பேசியிருக்காரு. அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஆஹா சீமான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாற்றம் வாங்கி இன்னைக்கு கட்சியினுடைய சிம்பலை தக்க வைக்கிறாங்க. இருங்க, மாற்றம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா முன்னேற்றம் அன்புமணி சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அடுத்த முதலமைச்சர் அன்புமணி சொன்னாங்க. அவங்களோட நிலைமை என்னாச்சு? இதெல்லாம் சும்மா வந்து இந்த சினிமா மாயையில் கொண்டு வரக்கூடிய இந்த பிதற்றெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஒரு இப்போ விஜய்க்கு வந்து ஒருத்தர் ரசிகராக இருக்கலாம், அந்த குடும்பம் வந்து திமுகவை சேர்ந்த குடும்பமாக இருக்கலாம், அதிமுகவை சேர்ந்த குடும்பமாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குடும்பம்லாம் வேறு கட்சியை சேர்ந்த குடும்பமாக இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை வந்து விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த பெர்சன்டேஜ் தவறானதுங்க. இல்ல அதுல தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவங்களுடைய கொடியையும் சின்னத்தையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஒரு பையன் பிராக்டிகல் ஒரு பையன் விஜய் ரசிகராக இருக்காருன்னா வீட்டுக்குள்ளே ஏன் கேன்வாஸ் பண்ண மாட்டார்? பண்ண முடியாது ஏங்க. அதாவது அரசியல் என்பது கணவன் மனைவியை கூட பிரிக்கக்கூடியது, தாய்க்கும் பிள்ளைக்கும் பகையை உண்டு பண்ணக்கூடியது. ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி, ஒரு தாய்க்கு பிறந்த அண்ணன் தம்பி, அவன் ஒரு கட்சியில் இருப்பான், இவன் ஒரு கட்சியில் இருப்பான். இவன் ஒரு தலைவர் எனக்கான தலைவர்னா இவன் எனக்கான தலைவர்ன்றான். அரசியல் மட்டும் அப்படி வந்து அரசியல் மட்டும் ஒரு குடும்பத்துக்குள்ள 10 பேர் இருந்தாலும் 10 பேர் ஒரு கட்சியில் இருக்க மாட்டாங்க. தேனியில போட்டி ஆண்டிபேட்ல போட்டிட்ட 2 பேருமே எதிர கட்சிகளா போட்டிட்டாங்க, திமுக அதிமுகவா. ஓகே, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆரவாரம்லாம் வந்து நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் எடுபடாது. ஏங்க நீங்கள் என்ன இப்போ எங்கள் கொள்கை தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை இதுதான் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டு அது செயல் திட்டத்தை என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் செயல் திட்டம் என்ன கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. வெறுமனே வந்து இந்த ரசிகர்கள்லாம் இன்னைக்கு வந்து கட்சியில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல முடிச்சேன். இல்லை ஊழலை எங்களுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாரு. நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ஊழல் ஒழிப்புன்னு சொல்றாரு இல்லையா? திமுக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? அவங்க வந்து கொள்ளடிக்கிறோம் சொல்றாங்க இல்லையா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பதவிக்கும் பணம் வாங்கிட்டு போடுறாங்க. பணம் வெளிப்படையா தெரியுது. காசு கொடுத்தாதான் பதவினா கட்சி தொடங்கும் போதே அங்க ஊழலை தொடங்குறீங்க. கட்சி தொடங்கிய போதே ஊழலையும் சேர்த்து தொடங்குறீங்க. ஆனந்த் மறுப்பு தெரிவிச்சாரு, இல்லவே இல்லைன்னு. ஏங்க அவங்க கட்சி பொறுப்பாளர்களை பேட்டி கொடுக்குறாங்க. கேட்போம். நான் அரசியல் விமர்சகர் புதுக்கோட்டை சீனிவாசன் இணைந்திருக்கார். சீனிவாசன், தாவேகா வந்ததால 2ஆம் இடத்துக்கு போட்டி போட வேண்டிய சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கோம். வந்திருக்கக்கூடிய கணிப்புகள் யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கக்கூடிய கணிப்புகள் அதிமுகவுக்கு பின்னடைவை தரலையா? ஆயுத எழுத்து நெறியாளர் உள்ளிட்ட அவைக்கு பணிவான வணக்கம்.
சார், அதாவது சி ஓட்டர்ஸ் கருத்து என்பது இது ஏற்கக்கூடியதா? இது ஒரு கருத்து திணிப்பாகத்தான் நான் பார்க்க முடியும். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு 19 உயிர்கள் இன்னைக்கு பறி போயிருக்கு நீட்னால. இந்த ஆட்சி வந்த உடனே நீட்டுக்கு ஒரு 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 விலக்கு அளிச்சிருவோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக அரசு இன்றைக்கு 19 உயிர்கள், மக்களுடைய நெஞ்சில் எரிந்த அந்த நெருப்பினுடைய ஜுவாலை கூட இன்னும் மாறல. சரி, அதற்கு அடுத்து சட்டம் ஒழுங்கு, இன்றைக்கு மனிதர் நடமாட கூட அச்சமடைகின்ற இந்த சூழல், இப்படி எல்லா துறைகளிலும் அரசு ஊழியர்கள் இருந்து விவசாயிகள் இருந்து பொதுமக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற வரி, கடுமையான வரி, அந்த வரிச்சுமையிலிருந்து மக்கள் தத்தளிக்கிறாங்க. நகராட்சிக்கே தகுதி இல்லாத ஒரு இடத்தை மாநகராட்சி ஆக்கி மக்களை மென்மேலும் வரி சுமத்தி ஒரு துயரமான மக்கள் விரோத ஆட்சியை சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு இன்னைக்கு முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் 28% கொடுத்திருக்காங்கன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு எங்கேயாவது உண்டா? சரி, அதை விடுங்க. அதுக்கு அடுத்து வர்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவதுங்க, முன்னாடி நாடாளுவோர் நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நாடாளுவோர் என்ன இருந்தாலும் கூட அவங்க நடிக்க கூடாதுங்கிறதா இன்றைய மக்களுடைய கருத்து. கட்சி துவங்கி 2 ஆண்டுகள் களத்திற்கே வரல. நடுவுல எத்தனையோ பிரச்சனை இருந்தது. வேங்கை வயல் பிரச்சனை இருந்தது, அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருந்தது, விவசாயிகள் பிரச்சனை இருந்தது. அவர் என்னன்னு கூட கேட்கல. 26ல அரசியலை பாத்துக்கலான்னு ஒத்தி வச்சுட்டாரு, வாய்தா வாங்கிட்டாரு. பரந்தூருக்கு போனார்ல சார். சார் என்ன சார்? பரந்தூருக்கு போனார்ல. மற்ற எல்லாத்துக்குமே அறிக்கை விட்டுருக்காங்க சார். தன்னை அடையாளப்படுத்துறதுக்காக எதையாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இதுதான் அரசியல்னு சொன்னா தமிழக மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? சார், தமிழக மக்களை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல. அதாவது வருங்கால முதலமைச்சரை திரையரங்களை தேடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் கவனக்குறைவா இல்லைங்க சார். அதாவது நிறைய பிரச்சனைகளை அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்களும் திரைத்துறையில இருந்து வந்தவங்க தானே சார். அதான் திரையுலகில இருந்ததா கூட அவங்க அரசியல்ல இருந்துதான் திரையுலகத்துக்கு வந்தாங்க. அதாவது திரைக்கு வராதுக்கு முன்னாடி திமுக கடினப்பட்டு உழைச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு அதிமுக பொறுப்பு வாங்கி மக்கள் பணிகளை கவனிச்சுட்டு தான் அவங்க மக்கள் மத்தியில போய் மிகப்பெரிய பெருமையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனா இந்த விஜயை பொறுத்த வரையும் இப்ப நண்பர் பேசினார் பாருங்க, ஒரு திரையுலகத்துல உச்சத்துல இருக்கிற நடிகர், அதுல மாற்று கருத்து இல்ல. நடக்கிற பிரச்சனைகள்ல மக்களுக்காக ஏதோ குரல் கொடுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அரசியலா பார்த்தா எப்படி? அப்ப நீங்க எந்த போராட்டத்திலையும் நீங்க கலந்துக்கல, எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு விக்கிரவாண்டி, சரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க தேர்தலையே விக்கிரவாண்டியிலேயே நிக்கல, ஈரோட்லயே நிக்கல. அப்ப பொது தேர்தல்ல ஸ்ட்ரைட்டா நீங்க அதிமுகவே நிக்கலையே இடைத்தேர்தல்ல சார். இல்ல, அதாவது 50 ஆண்டு ஒரு பொன்விழா கண்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற மக்கள் விரோத அந்த சகிப்புத்தன்மையினால அவங்க தேர்தலில் சட்டமன்றத்தை 26 கவனிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க, தேர்தலை தள்ளி வச்சாங்க. அதற்கும் விஜய் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு தொடர்பு கிடையாது. இந்த 2வது இடம்னு சி ஓட்டர் சொன்ன கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க? அப்ப இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து கணிப்பை விட்டுருங்க. இப்ப விஜய் வந்ததால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் சேர்த்துட்டா, அவருக்கு போயிட்டா அதிமுகவுடைய கனவுக்கே ஆபத்துல. ஆட்சி எப்படி போ நீங்க சொல்றீங்க, அந்த கனவுக்கே ஆபத்து இல்ல. திமுக எதிர்ப்பு போட்டு அவங்களுக்கு போயிட்டா உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிடாது சார்? இந்த விஜய் சாருக்கு 18% கொடுத்திருக்காங்க. அது என்ன அடிப்படையில கொடுத்திருக்காங்க? 18 தொகுதியில ஒரு ஜெயிச்சிருவாரு. இல்ல சார், நான் அந்த கணக்குக்குள்ளேயே போல சார். நான் என்ன கேட்கிறேன், திமுக எதிர்ப்பு போட்டு திமுக பிடிக்காத 50 பேர் இருக்காங்க சார். 50 பேர் பிரிச்சு 10 ஓட்டா பிரிச்சு போடுறாங்க சார். அதிமுக 10 போகுது, விஜய்க்கு 10 போகுது சார். நீங்க உங்களுக்கு 40 வரும் நினைச்ச இடத்துல 10 வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தானே ஆபத்து. அதாவது அதிமுக மக்கள் நல திட்டங்களை ஆட்சியில் இருக்கிறப்ப கொடுத்தாங்க, எதிர்கட்சியா இருக்கிறப்ப இன்றைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்துல நின்று போராடுறாங்க. அப்ப 2 திராவிட கட்சிகளுடைய நடவடிக்கைகளை வாக்கு செலுத்துகிற மக்கள் உற்று நோக்குறாங்க. யாரு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அதிமுக ஒரு வரலாற்று சிறப்பிக்க ஒரு இயக்கம், மக்களோடு கலந்த ஒரு இயக்கம். தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, மக்களுடன் செல், மக்களுடன் வாழ், மக்களோடு பழகு. அந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த தத்துவ அந்த அடிப்படையில பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை சித்தாந்த தலைவரா வச்சு வந்த ஒரு கட்சி. அப்ப மக்களுடைய வாக்கு ஒண்ணு திமுகவை எதிர்த்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. திடீர்னு வந்த ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திடுவாங்க. அதனால 2வது இடத்துக்கு தாவேகா வந்துரும், அதிமுக 10% போயிரும்ன்ற கருத்து கணிப்பு
ஒரு மிக ஒரு ஒரு அது வந்து ஒரு சரியில்லாத கருத்து கணிப்பு, அதை ஏற்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இரண்டாம் இடத்துக்கே போட்டி. முதல்வர் கணக்கு சரியா சஃபி சுலைமான்ட்ட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை அப்படின்னு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதுக்கடுத்த வந்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் தோத்தாங்க, ஒரு தேர்தல் ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்போது எங்களுக்கு போட்டியே இல்லை, நாங்கள் தான் நம்பர் 1ன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? இல்லை கார்கே, மாண்பு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் அவருடைய அரசியல் நகர்வை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. முதல்வர்கள் என்ன நேரத்திலுமே ஒரு அகந்தையுடனோ மமதையுடனோ சொன்னதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா மாதிரி கண்ணுக்கட்டி தூரம் எதிரிகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மமதையோட சொல்ல வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. அதை விட இன்னொரு படி மேலே நான் போய் சொல்லுவேன், எங்களுக்கு எதிரிகள் வேண்டும் நினைக்கக்கூடிய கட்சி திமுக. எங்களுக்கு எதிரிகள் சம எதிரிகள் எங்களுக்கு வேண்டும். அதனால தான் அதிமுகவுக்கு அவைக்கு உள்ளேயே அமைச்சர்கள் சொன்னது, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க, எங்க எதிராளிகள் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்கன்னு திமுக அதிமுகவுக்கு உரிமையுடன் சொன்ன விஷயம் அது. அந்த உரிமை எப்பவுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா சொன்ன மாதிரி இப்போ இருக்குது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 5 முனை ஆனாலும் 10 முனை ஆனாலும் எதிரி திமுகன்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது யார் நம்பர் 1. இப்போ நீங்க ஆப்போசிஷன்ல யாரு வந்தாலுமே வீழ்த்தக்கூடிய ஆள் திமுக. திமுக ஆளுங்கட்சி சார். இல்ல ஆளுங்கட்சியாக இந்த முதலிடம் 2021ல கொடுத்தது சார். 26 வரைக்கும் 26 தானே யார் முதலிடம் ஆளுங்கட்சியாகவே இருக்கட்டும். ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ற விஷயம் எங்க தெரியுமா வருது? மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, மக்களுடைய அந்த ஒரு பிரிவிலேஜ் என்னன்னா, நாம ஒவ்வொருத்தரும் டைரக்ட் பெனிஃபிஷியரிஸா இருக்கோம். இப்போ அண்ணன் புதுக்கோட்டை சீனிவாசன் ஒத்துக்கொள்வாரு, அம்மையார் ஜெயலலிதா செய்த ஒரு சில திட்டங்களால் தான் அவருடைய அந்த கட்சிக்கு உண்டான வாக்கு வங்கி அப்படி இருந்தது. இப்போ ஏன் செதஞ்சு போச்சுன்னா, கடந்த அவங்க பண்ண 4 வருஷம் ஆட்சியில அது எதுவுமே அவங்க முழுமையா செய்யல. அதனாலதான் அது செஞ்சதே தவிர மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 4% தான் சார் ஆட்சியே போச்சு சார். 4% ஆட்சி போச்சு. இப்போ என்ன ஆச்சு? 75 எம்எல்ஏ கூட்டம் சார். 44% இருந்த ஓட் பேங்க் 18%க்கு சரியுதுன்னா அப்ப காரணம் என்ன சார்? ஜஸ்ட் இமேஜின், ஒரு பார்ட்டியோட ஓட் பேங்க் 44% இருந்துச்சு, 18% போயிருக்குன்னா அவங்க செய்யாத விஷயங்கள், அவங்க தொடராத சில விஷயங்களை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக என்ன செய்துன்னு தெரியுது. சிம்பிளா சொல்றேன், இந்த ஆன்டி கம்பென்சி உங்களுக்கு இருக்காது. ஆன்டி கம்பென்சி இல்லாம எந்த ஒரு ஆட்சியும் இருக்காது நானே சொல்றேன். ஆன்டி கம்பென்சி இல்லாம இருக்காது. பட் அந்த ஆன்டி இன்கம்பென்சி எந்த வகையில கொண்டு வராங்கிறது தான் முக்கியம். ஒரு 5 விஷயம் சொல்றேன் சார். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இந்த 5 ஸ்கீம் மட்டும் எடுத்துங்களேன், வேற எதுவுமே நான் சொல்லல. This 5 schemes are direct benefits for the people. டைரக்டா போய் சேரக்கூடிய விஷயம். இந்த 5 ஸ்கீமை வச்சுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுக நிக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுக போய் சென்று சேருகிறது, ஒவ்வொரு குடும்பமும். அப்போ இப்போ ஆன்டி இன்கம்பென்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஸ்கீம் மூலமா திமுகவுடைய திராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் என்ன பண்ணிருக்குது, முந்தைய ஆட்சியில எந்த இல்ல, இப்ப என்ன செய்து வருகிறது, இதை இவர்கள் நேரெதிராக எதிர்கொள்ள முடியாதனாலதான், அந்த பயத்தினாலதான் இவங்க பல விஷயங்களை, உண்மை சொல்ல போனா விமன் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட், இது மகளிருக்கான மேம்படுத்தக்கூடிய கவர்மெண்ட், அதுல என்ன செய்யலாம் பார்த்து அதுக்கு ஒரு இஷ்யூ கொண்டு வரது. இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு, மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன் இல்லையா, இவங்க சொல்லக்கூடிய பொய்களும் புரட்டுகளும் அன்றாட வாழ்வியல மக்களை எந்த விஷயத்திலுமே பாதிக்கல. பட் அன்றாட விஷயத்துல திமுக அரசு இருக்குது, அவங்களோட அன்றாட வாழ்வியல திமுக அரசு இருக்குது, அதை கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்ப 2ஆம் இடம் பிரச்சனை வருது இல்லைங்களா, இந்த 2ஆம் இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை பத்தி இவர் முன்னிலைப்படுத்த விஷயத்தை அமித்ஷா திமுக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்ன நடக்கிறது, இது எங்க போகுது, நாம எங்க தப்பு பண்றோம், எந்த விஷயம் நம்ம சறுக்கி கொண்டு வருகிறோம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்போம் திரு சம்பத்குமார் அவர்கள்ட்ட. வீட்டுக்கு ஒரு பயனாளி இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டா திரும்ப திமுக ஆட்சி அப்படின்றாரு, நீங்க வீட்டுக்கு ஒரு ரசிகர் அப்படின்றீங்க. பயன் பெற்றவர்கள் இல்ல, அதாவது ஓட்டை தீர்மானிப்பாங்களா, இல்ல வீட்டுக்கு ஒரு ரசிகர் தீர்மானிப்பாங்க? வீட்டுக்கு இல்ல சார், வீட்டுக்கு ஒருவர் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலைகள். இப்ப நான் திருநெல்வேலியிலிருந்து தந்தி ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். இதே திருநெல்வேலியில தொடர்ந்து
வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குது. இப்பதான் நாள்தோறும் அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து நாள்தோறும் கூட வச்சுக்கோங்க, நாள்தோறும் இங்க வந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த பகுதியில் வந்து படிக்க போற டேட்டா எடுத்தாரு. டேட்டா மாத்தி மாத்தி சொல்றதே நீங்க சொல்றீங்க இல்ல. இந்த ஆட்சி வீழ்வதற்கான சில விஷயங்களை சொல்லிடுறேன். முதலில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அது இந்த ஆட்சிக்கு முதல்ல தண்டனையா இருக்கும். இரண்டாவது டாஸ்மாக், அதுல ஏற்பட்டுக்கிற முறைகேடுகள் வேற. அந்த டாஸ்மாக், இந்த அத்தனை சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கும் காரணம் இந்த டாஸ்மாக். இது இரண்டாவது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, குற்றங்களும் நிறைந்த ஒரு இருப்பிடமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிருக்கிற இந்த குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாத கமிஷன், கரப்ஷன், கபடதாரிகள் என்று சொல்லக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த திமுக தோற்க போவது உறுதி. இவர்களை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்க களத்தில் இருக்கிறோம். அதனால இது வந்து முதலில் 2021 வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 2026 முதலிடம் தாவேகாவுக்கு, இரண்டாவது இடம் அதிமுகவுக்கு செல்லலாம், மூன்றாவது இடமோ நாலாவது இடமோ வேணா திமுகவுக்கு போலாமே தவிர நிச்சயமாக திமுக 2027 சீன்ல இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அது முதியவர்கள் கட்சி சார், அது வந்து முதியவர்கள் கட்சி. அது இளைஞர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக குற்றங்கள் நிறைந்த மாநிலமாக மாற்றினதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க சார். நேத்து வந்து தாவேகாவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? இதே குற்றச்சாட்டு தான் சார் அதிமுக எடப்பாடி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பார். கடந்த ஒரு 57-67 இருந்து நான் சொல்லிடுறேன் கேள்வி பதில் சொல்லிடுறேன். கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது 1967 இருந்து திமுக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி மாறி மாறி ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டையில தான் இன்னொருத்தர் வந்தாங்க. ஒரு கட்சி வேணும்னு சொல்லி தமிழக மக்கள் வாக்களிக்கல, இவங்க வேண்டாம்னு சொல்லி தான் வாக்களித்தாங்க. ஆனால் இந்த முறை புதியவர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள் அரசியல் இருக்கிறாங்க, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு வாக்குகள் விழும். என்னன்னா அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கே இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அது இது அப்படிலாம் இருந்திருந்தா உங்களால ஆர்கே ஆடிட்டோரியத்தில் அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்திருக்க முடியாது சார். அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு இருந்திருந்தா சட்டம் ஒழுங்கு வேற, அது வேற. கொடியேற்ற முடியல சார், கூட்டம் நடத்த முடியல சார், எல்லா இடங்களிலுமே காவல்துறை அனுமதி மறுக்குது சார். ஓகே ஓகே இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கும்போது ஒழுங்கா வரி கட்டினாரான்னு பேசணும். தலைவா படம் வரும்போது பிரச்சனை வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கால்ல போய் விடுறாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் பேசிருக்கோம். இருங்க சார், அப்போ இதெல்லாம் பேசிருக்கோம். என்ன பாக்குறீங்க? நான் அப்போ இதெல்லாம் பேசிருக்கோம். அப்போ இதெல்லாம் பேசாம இப்ப வர்றீங்கன்னா உங்களுடைய உள்ள இருக்கிற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் இயக்குறாங்க உங்களை, யார் மூலமா மக்களுக்காக வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மக்களுக்காக வந்திருக்கிறோம், இந்த மண்ணிற்காக வந்திருக்கிறோம், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறோம், இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்காக வந்திருக்கிறோம், இந்த மக்கள் முடிவு கட்டுவதற்காக வந்திருக்கிறோம், இந்த மன்னராட்சி தவிர்த்து மீண்டும் ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஓகே ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் சார், கூட்டணி உடையும். திமுக தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உடையும். இப்ப அண்ணன் வந்து விசிகாவில் வந்து தோழர் பேசினாரு. அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அவர்கள் எந்த கூட்டணி இருக்கிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லி. நிச்சயமாக அந்த கூட்டணி திமுக கூட்டணி கிடையாது. இன்னும் 10 மாதங்கள்ல இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உடையும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், கீழ் மட்டத்தில் கூடிய உறுப்பினர்கள் அதிகார பகிர்வை விரும்புகிறார்கள். சரி ஓகே, ஆட்சி சொல்லுங்க. விஜய் திட்டுறதுக்கு நாங்க தான் காரணம், அதிமுக பாஜக பக்கம் போறதுக்கு நாங்க தான் காரணம்னு விசிக சொல்லுது. எப்படி புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, விஜய் எங்களை திட்டுறதுக்கு காரணம், தாவேக எங்களை திட்டுறதுக்கும் நாங்க தான் காரணம், அதிமுக பாஜக பக்கம் போனதுக்கு விசிக தான் காரணம். அது எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய கொள்கை சார்ந்த உறுதியான முடிவு. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மையப்புள்ளியாக நாங்கள் இருக்கிறோம்.
நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்கிறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி தேர்தல் காலத்தில் நிரூபிச்சிருக்கோம். சொல்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா இருப்பாங்க, ஆனா திமுகவோட விசிக இருக்க மாட்டாங்கன்னு பேராசிரியர் சொல்றாரு. அதாவது வந்து இந்த ஊமைகள் கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாது. அவங்களா அதை ரசிக்கலாம், அவங்களா சிரிக்கலாம். அது மாதிரி தான் அவருடைய சம்பத்துடைய கருத்து. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த அணி உருவாக்குவதற்கு திமுக மட்டும் பாடுபடலை, கொள்கை சார்ந்து மதசார்பற்ற முற்போக்கு ஒரு அணியை உருவாக்குனதுல விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு மகத்தான பங்கு. எங்கள் தலைவர் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்தியாவிலும் சரி ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும், சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் முழு முயற்சி எடுத்து தான் இந்த அணி உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த அணியிலிருந்து வெளியேறுவோம்? நேற்று கூட திருவண்ணாமலையில் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. இந்த அணி விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணி தான் 2026 வெற்றி பெற ஆட்சி அமைக்கும். நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ போட்டியே இல்லை, நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம். நாங்கள் இப்போ வேடிக்கை பார்க்குறோம், 2வது இடத்துல யாருன்னு வேடிக்கை பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு நான் இப்போ இருக்க ட்ரெண்டே தான். இப்போ 2வது இடத்துல வந்து அதிமுகவா அல்லது வந்து தாவேகாவான்றது வந்து மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. மக்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சி ஓட்டர்ஸ் அப்படின்றது முழுக்க அது வந்து பாஜக பின்புலம் கொண்டது ஒண்ணு, பாரதிய ஜனதா பின்புலம் கொண்டதுங்க. இல்ல சார், நம்ம விவாதம் அதை பத்தினது இல்ல. இந்த நம்பர்ஸ் என்ன பேசுது அப்படின்னு இது பண்ணலாம். நம்பர்ஸ் தாங்க. அவங்க வழியை வந்து தாவேகாவை 2வது இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அந்த இடத்துல வந்து பாஜக கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட ஒற்றை அஜெண்டா. அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 2வது இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மாயை வந்து இங்க கட்டமைக்கணும். அப்படிதான் வந்து இன்னைக்கு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல வழியை கொண்டு வந்து 2வது இடத்துல வெற்றி கழகத்தை வைக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க ஒரு தேர்தலில் நின்னதுல அங்க வந்து கரிஸ்மேட்டிக்கான ஆளே கிடையாது. எல்லாமே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் பொறுப்பு வந்திருக்காங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க தான் பொறுப்பு வந்திருக்காங்க. நாளைக்கு அவங்க தான் வேட்பாளராக போய் நிற்பாங்க. அவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு? அவங்களுக்கும் மக்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்கு? எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி 2வது இடத்துக்கு கூட வரதுக்கான வாய்ப்பே இல்ல. திரு புதுக்கோட்டை சீனிவாசன், அதிமுக வாக்குகளை தாவேகா குறிவைக்குதோ, அதனாலதான் திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாங்களோ? சார் அதுக்கு முன்னாடி சார் நம்ம சஃபி சுலைமான் சார் அன்பு சகோதரர் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லணும். அந்த நேரத்துல கடுமையா அவருக்கு சில கருத்துக்களை வச்சு ஆகணும். என்னன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அதிமுக இயக்கத்தை அமித்ஷா திமுகன்னு சொல்றாரு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு நெஞ்சு பொறுக்குது இல்லைங்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு குடும்ப கட்சியாக பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு ஒரு குடும்ப கட்சியாகத்தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்குது. ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா சார் அது? கொஞ்சம் நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? 10 மந்திரிகள் அமைச்சர்கள் ஊழலுக்கு வழக்குல இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் இருக்கு. டாஸ்மாக் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஊழல் மலிந்த ஒரு கட்சியை அதாவது ஒரு ஊழல் மிகுந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற ஒரு திராவிட மாடல் அரசு. அதனால நீங்க வெட்கம் இல்லாம நீங்க வந்து அடுத்த கட்சி மேல பழி போடாதீங்க. ஒண்ணு. அதற்கு அடுத்து விஜய் வந்து 2வது இடத்துக்கு எப்படி ஒரு சார் மாநில அரசை திமுக அரசை எதிர்த்து இவங்க என்ன களமாடி இருக்கிறாங்க? அப்ப ஒரு களமும் ஆடல. இந்த அரசுக்காக எந்த விதமான போராட்டமும் இவங்க களத்துல செய்யல. அப்ப இந்த சி ஓட்டர்ஸ் ஏதோ ஒரு நரித்தந்திரத்தோடு ஏதோ ஒரு தூண்டுதலின் பேர்ல வந்து இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து திருப்ப வைக்கிறதுனால மக்களை குழப்ப நிலைக்கு ஆளாக்குறதுக்கான ஒரு ஏஜென்சி இது. அதனால இந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு திராவிட அரசு, திராவிட மாடல் என்ற பொய் அரசை களத்தில் நின்று போராட விஜய் சொல்றது இல்ல சார். நான் கேக்குது விஜயுடைய வியூகம் திமுக விசஸ் தாவேகா அப்படின்னா அங்க அதிமுக வாக்குகளை சேர்த்து பாக்குறாரோன்ற கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா அவர் அதிமுக இது வரைக்கும் திட்டல, எதிர்க்கல. சார் இருக்கட்டும் சார். அதாவது எல்லாருமே இன்னைக்கு பிரதமர் வந்து பல்லடத்துல நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசிட்டு போறாரு. புரட்சி தலைவருக்கு கட்ட விட்டு வச்சு பண்றாரு. இதெல்லாம் என்ன உள்நோக்கம்?
அதிமுகவுடைய ஓட்டை வந்து ரகசியமா அறுவடை பண்ணிடலாம், அந்த துண்டனை மடைமாற்றம் பண்ணி வலையில இழுத்துடலான்ற அது ஒரு நரித்தந்திரம். அந்த நரித்தந்திரத்துக்கு அதிமுக தொண்டன் என்னைக்கு பலியாக மாட்டான் சார். அதனால இவங்களுடைய கணக்கு தவறு. களத்துல சார் ஒண்ணு களத்துல திமுக அரசை யார் எதிர்த்து போராடுறாங்களோ அவங்கள மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள் அவங்கள வந்து எந்த அளவுல கருத்துக்கள், அதாவது களத்துல நின்று போராடுறவங்க யாரு, இவங்க நமக்காக இருக்காங்களா அப்படின்லாம் அடையாளப்படுத்துவாங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏதோ சினிமால நடிச்சதுனால மட்டுமே ஒரு பெரிய முதலமைச்சர், எடுத்தவன முதலமைச்சர், அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு சரியில்லாத பார்வை. சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ணிருக்காங்களே தவிர அதிமுகவினுடைய இடத்தை வேறு யாராலும் கைப்பற்ற முடியாது. அதாவது திமுக அதிமுக இதுதான் களத்துடைய யதார்த்தம். ஓகே, ஒரே வரி எல்லாத்தையும் சஃபி என்னன்னா அண்ணா வந்து மனசு தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஊழல் இல்லாத கட்சியா, மனசாட்சி தொட்டு சொல்ற ஊழல் இல்லாத கட்சி. காரணம் என்னவென்றா குற்றச்சாட்டு யாரு வேணாலும் வைக்கலாம், யாரு வேணாலும் வைக்கலாம். ஆனா அம்மையார் ஜெயலலிதா தான் ஜெயிலுக்கு போனார், இது வரலாறு. ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறேன். விஜய் அவர்களை பத்தி நீங்களும் சொல்றீங்க கரிஸ்மேட்டிக்னு. இந்த கரிஸ்மா வந்து தியேட்டருக்கு உள்ள மட்டும்தான், தியேட்டருக்கு வெளியே ஒரு பாவம். he has become a buffoon. அவர் வந்து ஒரு கிளவுனா தான் இருக்காரு. அதுவும் காரணம் சொல்லிடுறேன். என்னன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுவரை அவர் இப்ப சொன்னார் இல்லையா அண்ணன், இப்ப முதல்ல பேசும்போது சம்பத் அண்ணன், நாங்க வந்து தூத்துக்குடிக்காக பேசியிருக்கோம், அது பேரு நாங்க வந்து விலையில்லா மருந்துகளுக்கு செஞ்சுட்டு இருக்கோம், மருத்துவ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குமே அரசியல் சார்ந்த தரவுகள் எதுவுமே இல்லாம தாண்டோனி தரமாக எது வேணுமாலும் பேசலாம் என்று செய்யக்கூடிய தலைவரை தமிழ்நாடு என்றுமே ஏற்றுக்கொள்ள கிடையாது. ஓகே சம்பத், சுருக்கமா. அதாவது பழுத்த மரம் தான் கல்லடிபடும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெகு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அனைத்து பிரிவு மக்களும், அதாவது சாதி மதம் இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு எல்லோருக்குமான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது. தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக அவர் ரசவாத வித்தை மூலமாக அவர்களை உருமாற்றம் செய்து வருகிறார். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணிடங்காத கூட்டம் அவரை பார்க்க வருகிறது. அவர் எங்கு சென்றாலும் வந்து மக்களுடைய அந்த ஆதரவு பெறுகிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அனைத்து கட்சிகளுமே எங்கள் மீது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டின் அரசியலையும் சினிமாவையும் நீங்கள் தவிர்த்து பேசலாம் கூடாது. அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் என்பது ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனம். அது போன்ற விமர்சனங்கள் இனிமே யாரும் வைக்காதீங்க. இது ஒண்ணு. எங்களுடைய கொள்கை இருக்கிறது, செயல் திட்டங்கள் இருக்கின்றன. அந்த செயல் திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் பெருவாரியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இதுதான் எங்களுடைய கருத்து. இரண்டாவது கட்சிகள் தான் போட்டி போட முடியும். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே வந்து படித்தவர்கள் வந்து ரொம்ப அதிகம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது. ரெண்டாவது வந்து அரசியல் ரீதியாக ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். ஏன்னா மாநில சுயாட்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி கோட்பாட்டில் ரொம்ப தெளிவு பெற்ற மாநிலம். அந்த நிலைமையிலிருந்து தான் இன்றைக்கு தேர்தலில் அரசியல் களத்தில் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. இன்றைக்கு வந்து விஜய் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கு அவர் மீது நடத்தப்பட்ட வருமான வரி துறையுடைய அந்த ரைடு தான் காரணம். அவர் ஒன்றும் பெருசாக வந்து இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு எது பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது. அப்படி ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசுகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வருமான வரித்துறை தன்னை வந்து தற்காத்துக் கொள்வதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் உண்மை. புதுக்கோட்டை சீனிவாசன், அதாவது திரையுலகத்துல இன்னைக்கு பேமஸா இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இன்னைக்கு பப்ளிக் வந்துட்டாங்கன்னா மக்கள் ஆர்வமா பார்ப்பாங்க, கூட்டம் கூடுவாங்க. ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறாது. ஓட்டு என்பது, வாக்கு என்பது தமிழக மக்கள் நமக்காக யார் உழைக்கிறார்கள்னு அந்த அறுதியிட்டு தான் வாக்களிப்பாங்க. அந்த வகையில அதிமுகவுக்கு தான் முதலிடம். திராவிட மாடல் அரசை அகற்றுவது அதிமுகவுடைய பெரும்படி. அதை மக்கள் உணர்வாக செய்வாங்க. ஓகே, 1ஆம் இடம் யாருக்கு, 2ஆம் இடம் யாருக்கு, 3ஆம் இடம் யாருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய விடை பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.